அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு குரு உச்சம் பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. ஸோ இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. சுமார் ஒரு வருட காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ஸோ இந்த குரு பகவானுடைய உச்சம் பெயர்ச்சி காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குரு ஒருவருக்கு கல்வி சம்பந்தப்பட்டது, செல்வம், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி, திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் தரக்கூடியவர் இந்த குரு பகவான். ஆக இந்த குரு பகவான் மீனம் மற்றும் தனுசு ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவருங்க. கடக ராசியில் மட்டும்தான் தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணமும். ஸோ இந்த உச்ச பயிற்சி காலகட்டங்களில் இந்த 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் உருவாகக்கூடிய இந்த கிரக பயிற்சி தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னே சொல்லாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்யக்கூடிய நபர்கள், பிடிவாத குணம் கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சா எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அந்த விஷயத்தை அடைஞ்சே ஆவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. ஏன்னா நம்பி ஏமாந்தது மட்டும்தாங்க ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யப்போ அந்த உதவி மூலமாக நிறைய உபத்திரத்தை தேடிக்கிட்ட ராசிக்காரர்களும் இவங்களே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த இழப்புகளை ஏராளங்க. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு தான். ஸோ இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இது வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாருங்க. ஸோ அப்போ தனஸ்தானத்துலேருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மூவ் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி தைரிய ஸ்தானத்தில் பயிற்சி அடையக்கூடியதுங்க. அப்போது எந்தெந்த விஷயங்களில் ஒரு தயக்கம் காட்டிகிட்டு இருந்தீங்க, எந்தெந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் தடுமாற்றங்கள் வந்துட்டு இருந்ததோ, தடைகள் வந்துட்டு இருந்ததோ, அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல எந்த ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இது வரைக்கும் நிறைய யோசிச்சுருந்துருப்பீங்க, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன ஆகும், இதை செய்கிறதுனால நமக்கு லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோட ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பெண்ணுக்கு போகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் முழுமையாக மாறும். ஏன்னா இந்த குரு இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அந்த 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லலாம். அப்போ 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் திருமண ரீதியாக இருந்த தடைகள் அப்படிங்கிறது உடையும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே நான் விருப்பப்பட்ட ஒரு லைஃப், நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை. அப்போ எனக்கு அமையக்கூடிய வாழ்க்கையாவது நான் நினச்சபடி மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. நிறைய லைன்ஸ் பார்த்தாச்சுங்க, நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகங்கள் பார்த்தாச்சு, எல்லாமே ஒத்து வர மாதிரி இருக்குது. கை கெட்டினது வாய் கெட்டல, எல்லாமே ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் திடீர்னு நடக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். அப்போ ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களை தேடி வரும். எந்தெந்த அலைன்ஸ் எல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு, இல்லை இதை விட நாங்கள் பெட்டராக பார்க்குறோம், இதை விட இன்னும் வசதி வாய்ப்புகளோடு பார்க்குறோன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகும். ஸோ திருமணமான நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். ஏன்னா இந்த 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது மனைவி, தொழில், கூட்டாளிகள், நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய பார்வைப்படும் போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கும். காரணமே இல்லாமல் சந்தேகப்படுறாருங்க, காரணமே இல்லாமல் சண்டை போடுறாருங்க, எதுக்கெடுத்தாலும் இது மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதே இல்லை. எல்லா விதத்துலேயும் நம்ம சேர்ந்து வாழ்கிறத விட பிரிஞ்சு வாழ்கிறது தான் பெரிய நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்குங்க. ரொம்ப நாளாக இருந்து
வந்த பிரச்சனைகள், தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுங்க. நாங்களும் பார்க்காத மருத்துவம் இல்லை, நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. எல்லா விதத்தில் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஒரு செயற்கை அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட எடுக்கிறோம், அதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் தள்ளி தள்ளி போகிறவங்களுக்கு கூடிய விரைவில் அதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சுப தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஒரு தொழில் பண்ணலாம்னு நினச்சேன், இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. நானே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அது தொழிலில் நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. நானும் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பார்த்து ஆரம்பித்தவங்களோட தொழிலெலாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. ஆனால் என்னுடைய நிலை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. என்னை பார்த்து ஆரம்பித்தவங்க, நான் அட்வைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தவங்களோட நிலையெல்லாம் இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்குது. நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். காரணமே இல்லாமல் தடுமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், இது மூலமாக கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. இந்த ரீதியாக அந்த தொழிலை தொடர்ச்சியாக நடத்த முடியுமா, அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த தொழில் முன்னேற்றம் இருக்குமா, தொழில் ஏதாவது லாபகரமான சூழல் இருக்குமா, அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு விதமான பதட்டங்கள் இருக்குது. ஏன்னா இதை விட பெரிய நஷ்டம் வந்துருமோ, இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸே இந்த லெவலில் இருக்குது, புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னும் என்ன லெவலுக்கு போகுமோ, மறுபடியும் நஷ்டப்பட்டு நம்ம எதுவுமே மீண்டு வர முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் அடுத்த கட்ட முயற்சிகள் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த நிலைகள் மாறும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணம். இந்த 7ஆம் இடம் என்று குருவுடைய பார்வை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்களுடைய தொழிலில் எந்த விதத்தில் எந்த இடத்துல தடுமாற்றங்கள் இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, என்ன சரி செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல் சில முயற்சிகள் எடுத்துக்கனால இந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். புதிய தொழிலை தொடங்குவதற்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஒரு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு தனம் சம்மந்தப்பட்டது, அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் வந்தால் தானே பணம் கைக்கு வருங்க. இல்லை ஒரு போனஸ் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப நாளாக வர வேண்டியது இருக்குது, அதுவுமே நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாகிய ஸ்தானத்தை மேலப்படும்போது இந்த பொருள் வரவு, தன வரவு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்க போது. அப்போது வேலை செய்கிற இடத்துல திடீர் யோகம் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு யோகம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், அல்லது ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு பிஎஃப் சம்மந்தப்பட்ட தொகையோ அல்லது போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக இதே இடத்துல தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க, இன்னும் டெம்பரவரியாக தாங்க இருக்கிறேன், இந்த ஜாப் எப்போ தான் எனக்கு பர்மனெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஜாப் கூட பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணம், அந்த கல்யாணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு யோகத்தை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் தீரும். ஸோ இந்த காரணங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு மண்மனை சார்ந்த யோகங்கள், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் எங்களுக்கு இருக்கா இல்லையாங்க? ஏன்னா எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரு காலத்தில் எல்லாமே எங்கிட்ட இருந்தது, இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். இழந்த ஒரு பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதா? ஏன்னா எனக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஆசை, எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கு உண்டான காலகட்டங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி பெரிய அளவில் நஷ்டத்தில் போயிட்டுருக்குங்க. நிறைய கடன் வாங்கி வச்சு அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் என்னால் வந்து சாத்தியமாகுமா, சொந்தமாக ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தகப்பன் வழி சொத்துக்களோ அல்லது ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ உங்கள் கைக்கு வந்து சேரும். அதை விற்பனை செஞ்சால் அட்லீஸ்ட் அந்த சொந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஸோ ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேருங்க. எப்போவோ யாருக்கோ கொடுத்து உதவி இருப்பீங்க, அந்த பணம் கூட உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அப்போ சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு
முயற்சியோ, ஒரு இடம் வாங்குவதற்கான முயற்சியோ, வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அப்போது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் படிப்பு அதாவது படிக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். படிப்பு ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் கல்வி ரீதியாக இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலகும். கல்வி சார்ந்த சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அதுக்கு உண்டான சில இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் ரீதியாக எடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ஏன்னா காரணமே இல்லாமல் இன்னைக்கு கடனை வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இன்றைக்கி வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த கடனால் நிறைய அவமானப்பட்டாச்சுங்க, நிறைய மரியாதையை கெடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வரணும்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தினால தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் அகலும். பழைய பாக்கியை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள், பழைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா அந்த குரு பார்வை 7, 9 மற்றும் 11 அப்படின்னு சொல்லலாங்க. 9ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடியது. 11ஆம் பார்வை எதிர்பாராத பொருள் வரவையும் தன வரவையும் கொடுக்கக்கூடியது. அப்போ எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டான தொகைகள், ஒரு லோன் அப்ளை பண்ணவோ அல்லது யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தா கூட அந்த பலன்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். இதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான முயற்சிகள் கட்டாயமாக ஈடேறுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.